மளிகை கடையில வந்து எனக்கு வந்து லாபம் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து எனக்கு வந்து மளிகை கடையில வந்து கடை நல்லாவே ஓடுது. ஆனா வந்து என்னால லாபத்தை எடுக்க முடியல. கடையோட வாடகை எடுக்க முடியல. எப்படி என்ன பண்றது எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட குழப்பங்கள் இருக்கு. மளிகை கடையை பொறுத்தவரையுமே மணி ரொட்டேஷன் தான், சரிங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம ஒரு அமௌண்ட் வாங்குறோம்னா அந்த அமௌண்ட் வந்து நாம தான் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஒரு மந்த்லி பேசிக்கோ, ஒரு கம்பெனிக்கு போற மாதிரி ஒரு மந்த்லி சேலரி மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கிடையாது, சரிங்களா? நம்ம ஒரு ஏஜென்சிக்காரங்கிட்டயோ இல்ல வந்து நம்ம பஜார்ல போய் ஒரு ஹோல்சேல்ல போய் எதனா ஒன்று எடுக்கிறோம் செய்யறோம்னாலுமே எல்லாமே அது நம்ம டெய்லி ரொட்டேஷன் மாதிரி நம்ம இங்க நம்மளுக்கு ஒரு நாள் வியாபாரம் ஆகும். அந்த ரொட்டேஷன் ஆகிற மணி எடுத்துமே அங்க கொடுக்குறோம். அதுல பால் தயிர் எல்லாமே நம்மளுக்கு எடுத்துன்னு ஒரு ஏஜென்ட், அப்புறம் நம்ம கடைக்கு டைரக்டா எடுத்து வந்து போடுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மணி ரொட்டேஷன் மாதிரி தான் போயிட்டே இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம லாபத்தை எடுக்கிறது, என்னுடைய லாபம் எப்படி எடுக்கிறது, நான் வந்து கடையோட வாடகை வந்து நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட குழப்பங்கள் இருக்கு. சிம்பிளுங்க, நான் சொல்ற ஒரு 3 ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்க எடுக்கிறீங்க. அதாவது வந்து உங்க அத்தியாவசிய தேவை. உங்க வீட்டுல வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுக்கு தேவையானது எடுக்கிறத வந்து தயவு செஞ்சு எழுதி வைங்க, சரிங்களா? இப்போ வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு சாப்பாடு செலவு ஆகுதுன்னா என்னென்ன எடுக்கிறீங்க அப்படின்றத எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு அரிசி எடுத்தாலும் சரி, பருப்பு எடுத்தாலும் சரி, எழுதுங்க. அப்போ வந்து எழுதும் போது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னுடைய வீட்டு செலவு இவ்வளவு ஆகுது அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், சரிங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, வெளியே வந்து இப்ப போயிட்டு வரீங்க, பஜாருக்கு போயிட்டு வரீங்க, ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு வரீங்க, இல்ல வந்து ஏஜென்சிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுவும் எழுதி வைங்க, சரிங்களா? இது ரெண்டுத்தையுமே எழுதி வைங்க. மூணாவது ஒரு விஷயம் வந்து, உங்களுடைய கடை வந்து இப்போ வாடகை, சொந்த கடைனா தேவையில்லை, எடுத்து வைக்க தேவையில்ல. வாடகை கடைன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்க கடைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வாடகை ரோடு பாயிண்ட்ல இருக்கு. 10,000 ரூபாய் வாடகை, இல்ல அதுக்கும் கம்மி தான், 7,000 8,000 5,000 அந்த மாதிரி இருக்குன்னா உங்க கடைக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் வாடகைன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியுமே 200 ரூபாய் எடுத்து வச்சிருங்க, சரிங்களா? நான் என்ன சொல்ல புரியுதுங்களா? உங்களோட கடை வாடகை டெய்லி 6,000 ரூபாய் வாடகைனா டெய்லி 200 ரூபாய் எடுத்துருங்க. அதை நீங்க மாசமா எடுக்கணும் அப்படின்னும் போது அன்னைக்கு நீங்க பொருள் வாங்கும் போது வந்து உங்களுக்கு ஷார்டேஜா இருக்கும். இப்படி டெய்லி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அப்போ டெய்லியுமே அந்த 200 ரூபாயை தனியா எடுத்து வச்சிருங்க. அப்ப நான் லாபத்தை எப்படி எடுக்கிறது? வீட்டு சாப்பாடு செலவுக்கும் நீங்க சொல்லிட்டீங்க, இதுவும் சொல்லிட்டீங்க நீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல போய் வாங்கிட்டு வருது அதையும் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டீங்க, சாப்பாடு செலவும் சொல்லிட்டீங்க, வாடகை தனி எடுத்து. அப்ப என்னுடைய லாபம் எவ்வளோ அப்படின்னா, லாபம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒண்ணு, வாரத்துக்கு ஒரு டைம் லாபத்தை எடுங்க, சரிங்களா? இல்லைன்னா டெய்லியுமே எடுத்துருங்க, சரிங்களா? எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 5,000 ரூபாய் வியாபாரம் ஆகுது. 5,000 ரூபாய் வியாபாரம் ஆகுதுன்னா அப்ப இதுல இருந்து நான் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் டவுட் இருக்கலாம். ஒரு சில பேர் எனக்கு இன்னைக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் இருந்தா போதும், 1000 ரூபாய் இருந்தா போதும், இன்னைக்கு ஒன்னும் எனக்கு செலவு இல்லை, இன்னைக்கு பொழப்ப நான் ஒட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேணா ஒரு 2,000 ரூபாய் எடுத்துக்கலாம். அந்த தவிர தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. நீங்க எடுக்கிற மாதிரினா உங்களுடைய லாபத்தை கண்டிப்பா எவ்வளவோ அது எடுத்துருங்க. அது இன்னைக்கு ஆனாலும் சரி, நாளைக்கு ஆனாலும் சரி, அப்படியெல்லாம் கணக்கு வைக்காதீங்க. இன்னைக்கு 5,000 ரூபாய்க்கு ஓடி இருக்கா அப்பனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 20%, சரிங்களா? 1,000 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய் அப்படின்னா அப்போ 5,000 ரூபாய்க்கு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. 5,000 ரூபாய்க்கு என்னவோ அதை எடுத்துருங்க, சரிங்களா? 10,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் நம்ம எடுத்துடணும், சரிங்களா? 5,000 ரூபாய்க்கு வந்து 1,000 ரூபாய் எடுத்துடணும். மாசம் 30,000 ரூபாய். நீங்க எவ்வளவு ஓடுதோ அதை கண்டிப்பா அந்த லாபத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்ப 5,000 ரூபாய்க்கு ஓடுது, அப்ப 1,000 ரூபாய் தள்ளிருங்க. மீது 4,000 ரூபாய் இருக்கு. அந்த 4,000 ரூபாய் வச்சு நீங்க வந்து ரொட்டேஷன் பண்ணுங்க. அந்த 4,000 ரூபாய் வச்சு, இல்ல அப்படி எடுத்துமே எனக்கு வந்து சாமான் வந்து எனக்கு வாங்கும்போது ஷார்டேஜா இருக்கு, ஆனா வந்து லாபம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா வருதுன்னா உங்க கடையில வந்து சரக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க நல்லாவே நோட் பண்ணுங்க. உங்க கடையில எவ்வளவு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ பிஸ்கெட் எடுத்துக்கோங்களேன். பிஸ்கெட் ஆகட்டும் இல்ல சோப் ஆகட்டும், ஒரு 2 டசன் எடுப்பீங்க, 12 டசன்னா எண்ணி பாருங்க. உங்க கடையில நீங்களே எண்ணி பாருங்க எத்தனை டசன் சோப் இருக்குன்றது எண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ ஒரு 10 பீஸ் இருக்கிறதும் இப்போ 24 இருக்கும். இல்ல ஒரு பாக்ஸா கூட நீங்க வாங்கி போட்டிருப்பீங்க. அதை நல்லா கால்குலேஷன் பண்ணி பாருங்க, சரிங்களா? கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ மளிகை கடையை பொறுத்தவரையும் எப்படி நம்ம எடுக்கணும்ன்றத நான் நல்லா டிசைட் பண்ணி நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து ஃபுல்லா எடுக்காதீங்க, டெய்லி எடுக்கிறது பெஸ்ட். ஏன்னா நம்மளுடைய இது வந்து கைப்புழக்கம், டெய்லி புழக்கம் மாதிரி தான். இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு உடனே இது பண்ற மாதிரி. அதனால வந்து டெய்லியுமே வாடகை காசு எடுத்துருங்க, டெய்லியும் உங்களோட இன்கம் எடுத்துருங்க, டெய்லியுமே உங்களோட வீட்டு செலவையும் எடுத்து எழுதி வைங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.